Hi everyone, welcome to Concept Cafe. இந்த வீடியோல IT 25301 Web Technologies அப்படிங்கிற சப்ஜெக்ட பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா Web Technologiesனா என்ன? Web Technologies refers to collection of programming languages, technologies, tools and protocols used to deliver, manage and develop web applications and websites over the internet. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Collection of tools, protocols, technologies and programming languages எல்லாமே சேர்ந்து ஒரு வெப் அப்ளிகேஷனையோ இல்ல வெப்சைட்டையோ இன்டர்நெட் மூலியமா டெவலப்போ டெலிவரோ பண்ண போகுது. ஸோ இப்படி பண்றது பேர் தான் வெப் டெக்னாலஜிஸ். ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இந்த வெப் டெக்னாலஜிஸ் புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா சிமெண்ட் தேவை, செங்கல் தேவை, டூல்ஸ் தேவை, ஒர்க்கர்ஸ் தேவை, இதெல்லாம் தேவை. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண போறீங்கன்னா HTML ஸ்ட்ரக்சருக்காக தேவை, CSS ஸ்டைலிங்காக தேவை, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தேவை, டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக தேவை, வெப் சர்வர் அப்படின்றது வந்து வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்காக தேவை. நான் தேவைன்னு சொன்னதெல்லாம் டெக்னாலஜிஸ். இதுதான் வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம டாபிக் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது என்ன சப்ஜெக்ட்ன்றதுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கோம். நம்ம இப்ப லெசன்குள்ள என்டர் ஆகலாம். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் கால்ட் இஸ் இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷன்ல முதல் டாபிக் வந்து வேர்ல்டு வைட் வெப் அண்ட் இட்ஸ் இவாலுவேஷன். ஆக்சுவலா வேர்ல்டு வைட் வெப்னா என்ன? World Wide Web is a collection of web pages and websites that are connected through the internet and can be accessed using the web browser. ஒரு collection of web pages and websites இருக்கு. இன்டர்நெட் மூலியமா கனெக்ட் ஆகி இருக்கும். வெப் பிரவுசர் மூலியமா ஆக்சஸ் பண்ணும். இதுதான் வேர்ல்டு வைட் வெப்னு சொல்றாங்க. ஒரு ஈஸியர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா லைப்ரரிக்குள்ள என்ன இருக்கும்? புக்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம கான்செப்ட் வரலாம். இன்டர்நெட் அப்படின்னு சொன்னோம்ல, இன்டர்நெட் அப்படின்றது இங்க இருக்க ரோடு மாதிரி. இந்த ரோடெல்லாம் எதை கனெக்ட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு லைப்ரரியுமே கனெக்ட் பண்ணுது. லைப்ரரி என்ன இருக்கும்? புக்ஸ் இருக்கும். அது ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாம் என்னதுன்னா வேர்ல்டு வைடு வெப். வேர்ல்டு வைடு வெப்னா சொன்ன கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அண்ட் வெப்சைட்ஸ் சொன்னேன். ஸோ இங்க இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் தான் வெப் பேஜஸ் வெப்சைட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப எனக்கு இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னா யாரோட ஹெல்ப் வேணும்? இன்டர்நெட்டோட ஹெல்ப் வேணும். இன்டர்நெட்டோட ஹெல்ப் வேணும், அந்த ரோடோட ஹெல்ப் வேணும். இந்த ரோட்ல நான் கிராஸ் பண்ணி போய் லைப்ரரி ரீச் பண்ணலன்னா என்னால ஒரு புக்கை படிக்க முடியாது. ஸோ வித்தவுட் ரோட்ஸ் வித்தவுட் இன்டர்நெட் என்னால www ரீச் பண்ண முடியாது. ஸோ அதான் இங்க சொல்றாங்க, வித்தவுட் ரோட்ஸ் யூ கேனாட் ரீச் த லைப்ரரி, வித்தவுட் புக்ஸ் தெர் இஸ் நத்திங் டு ரீட். ஸோ இன்டர்நெட் அப்படின்றது ஒரு நெட்வொர்க் மாதிரி. www வேர்ல்டு வைட் வெப்ன்றது இன்டர்நெட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அததான் மீன் பண்ணுது www. ஸோ வாட் இஸ் வேர்ல்ட் வைட் வெப்ன்றது இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட், அந்த வேர்ல்டு வைட் வெப் எப்படி யூஸ் ஆகுது, ஹவு டஸ் www ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து www.google.com டைப் பண்றீங்க. எங்க டைப் பண்ணுவீங்கன்னா குரோம்ல போய் டைப் பண்ணுவோமா ஆக்சுவலா. ஸோ குரோம்ல டைப் பண்றோம். இந்த குரோம் என்ன பண்ணும்னா நான் கொடுத்த அந்த ரிக்வஸ்ட்டை வந்து என்ன பண்ணும், இன்டர்நெட் மூலியமா சென்ட் பண்ணும். யாருக்குன்னா வெப் சர்வருக்கு. இந்த வெப் சர்வர் அந்த ரிக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ண பிறகு இவங்க ஒரு வெப் பேஜை சென்ட் பண்ணுவாங்க. யாரு? சர்வர். யாருக்கு? குரோமுக்கு. குரோம் என்ன பண்ணும்னா நமக்கு அந்த மெசேஜை வெப் பேஜை டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதுதான் அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர்னு சொல்லலாம். இந்த பேஸ்ல தான் ஒர்க் ஆகுது. யூசர் வெப் அட்ரஸ வந்து குரோம்ல கொடுக்குறாங்க, ரிக்வெஸ்ட் சென்ட் ஆகுது, சென்ட் ஆன ரிக்வெஸ்ட் கூகுள் சர்வருக்கு ரிசீவ் ஆகுது, சர்வர் ரிசீவ் பண்ண பிறகு வெப் பேஜ திரும்பவும் குரோமுக்கு அனுப்புறாங்க, குரோம் நமக்கு வெப் பேஜ டிஸ்பிளே பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் www. அண்ட் நெக்ஸ்ட் காம்பனன்ஸ். நம்மளோட www காம்பனன்ஸ் என்னன்னா 3 காம்பனன்ஸ் இருக்கு டோட்டலா. என்னன்னா வெப் ப்ரௌசர், வெப் சர்வர் அண்ட் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம் இருக்கு. இந்த வெப் ப்ரௌசர் அப்படின்றது எதுனா எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா வெப்சைட் ஓபன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் குரோமா இருக்கும், மைக்ரோசாஃப்ட் எட்ஜா இருக்கும், ஃபயர்பாக்ஸா இருக்கும், சஃபாரியா இருக்கும், அந்த மாதிரி. வெப் சர்வர் அப்படின்றது நார்மலா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், சர்வர் அப்படின்றதுனாலே மோஸ்டா ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். யூசருக்கு எப்ப அந்த ஃபைல் தேவையோ அப்ப
சென்ட் பண்ணும். அதோட வேலை தான் வெப் சர்வர். அதான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சர்வர்ஸ் ஸ்டோர் கூகுள்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். வெப் பேஜஸ் நாமளே தெரியும். ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதுல நிறைய பேஜஸ் இருக்கும் இல்லையா? அந்த நிறைய பேஜஸ் வந்து மீன் பண்றதுதான் வெப் பேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்கன்னா லாகின் பேஜ் இருக்கும், ஹோம் பேஜ் இருக்கும், கான்டாக்ட் பேஜ் இருக்கும். இந்த மாதிரி பேஜஸ் இருக்குல்ல, அதான் வந்து வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வேர்ல்டு வைட் வெப். அதோட காம்பனன்ட்ஸ் பார்த்தோம், ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் அதோடைய எவாலுவேஷன். The evaluation of the World Wide Web refers to the gradual development of the web from simple static pages to intelligent, interactive, and AI-powered web applications. So, ஒரு சிம்பிளான ஸ்டாட்டிக் பேஜ்ல இருந்து ஒரு AI powered web application-ஆ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு கிராஜுவலா டெவலப் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் எவாலுவேஷன், மீன் வேர்ல்டு வைட் வெப்போடைய எவாலுவேஷன் அப்படின்றது. ஃப்ரம் த டெஸ்க்டாப் பிசி எரால இருந்து வெப்சைட் ஓஎஸ், வெப் ஓஎஸ் அப்படின்ற அளவுக்கு டெவலப் ஆகுது. அதுதான் வெப் எவாலுவேஷன். இந்த வெப் 4.0 ஒரு விஷயம் இருக்குல்ல, 2020 2030 வரைக்கும், இது வந்து இன்ன வரைக்குமே வந்து டெவலப்பிங்ல தான் இருக்கு. ஸ்டில் டெவலப்பிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. தியரட்டிக்கல் பேசிஸ்ல தான் இருக்கு. நாட் எட் ஃபினிஷ். இன்ன வரைக்குமே அது வந்து ஃபினிஷ் ஆகல. நம்ம ஒன்னொன்னு விஷயமா பார்க்கலாம். செமாண்டிக்ஸ் அப்படின்றது இருக்கு, சோஷியலைசேஷன். ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ செமாண்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா எபிலிட்டி ஆஃப் த வெப் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மீன் தான் செமாண்டிக்ஸ். அதுக்கப்புறம் சோஷியலைசேஷன்ன்றது எவ்வளோ யூசர்ஸ் இன்டராக்ட் பண்றாங்க வெப் மூலியமா, அதை ரெப்ரசென்ட் பண்றதுதான் சோஷியலைசேஷன். ஒவ்வொரு எராவா பக்கம் சொன்னால ஃபர்ஸ்ட் எரா பிசி எரா அப்படின்னு சொல்றது. ஃப்ரம் 1980 டு 1990 இந்த டைம்ல தான் இந்த பிசி எரா அப்படின்ற விஷயம் இருக்கு. டெக்னாலஜி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் பெருசா நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியாது. ஐ மீன் என்னன்னா அந்த ஆஃப்லைன் மோட்ல தான் ட்ரை இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்எஸ் வேர்டு, பெயிண்ட், இந்த கேம்ஸ் இதெல்லாம் மோஸ்டா நம்ம வித்தவுட் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த யூடியூபோ வேற குரோமோ எதுவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லாததான் வந்து ஸ்டேஜ் 1. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருந்துச்சு முதல்ல. செகண்ட் கண்டிஷன் வந்து வெப் 1.0 1990ல இருந்து 2000 வரைக்கும் போயிருக்கு. இது பேர் வந்து ரீட் ஒன்லி வெப் அப்படின்ற சொல்றாங்க. ரீட் ஒன்லி வெப் அப்படின்றது உங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விஷயத்த பார்க்க முடியும், லைக் HTML CSS பார்க்க முடியும், ஆனா அங்க ஃபங்க்ஷனாலிட்டி JS அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. அதுதான் வந்து வெப் 1.0. ரீட் பண்ண முடியும், உங்களால பார்க்க முடியும், ஆனா கமெண்டோ லைக்கோ ஷேரோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேஜ் 3 வெப் 2.0 2000ல இருந்து 2010 வரைக்கும் வந்து இந்த ஸ்டேஜ் தான் நடந்திருக்கு. இதோட பேர் ஆல்சோ கால்ட் சோஷியல் வெப். ஒரு பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் வந்து இதுல நடந்திருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், விக்கிபீடியா அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஒரு சில விஷயத்தை அப்லோட் பண்ண முடியும், லைக் டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து இந்த ஸ்டேஜ் 3 தான் அச்சீவ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டேஜ் 4 அப்படின்றதுனா வெப் 3.0 2010ல இருந்து 2020 வரைக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆல்சோ கால்ட் அஸ் செமாண்டிக் வெப். இப்போ இந்த டைம்ல தான் வெப்ன்றது ஸ்மார்ட்டான ஆக்சஸா மாறி இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு மூவ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் 4. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நான் டைப் பண்றேன் கூகுள் என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆல்ரெடி யூஸ் லொகேஷன்ஸ், உங்க லொகேஷன் நம்ம ஆல்ரெடி ஆன் பண்ணிருப்போம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த லொகேஷன்ஸ், உங்களோட ப்ரீவியஸ் சர்ச்சஸ், உங்க ப்ரிஃபரன்சஸ் வச்சு அந்த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு காட்டும், ஸ்மார்ட்டா காட்டும். ஸோ அந்த காட்டுறதுதான் அப்பதான் அந்த வெப்ன்றது ஸ்மார்ட் ஆயிருக்கு. அதான் ஸ்டேஜ் 4 அச்சீவ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டேஜ் 5 என்னன்னா 2.0க்கும் 3.0க்கும் இடையில நடந்தா ஸ்டேஜ் 5 2010ல இருந்து. அது எது வரைக்கும் ப்ராப்பரா சொல்லல, பட் அந்த ரீஜன்ல வந்து நடந்திருக்கு. எப்படி இருக்கும்னா வந்து கொஞ்சம் ஏஐ எல்லாம் உள்ள வந்திருக்கு இந்த டைம்ல தான் வந்து. வாட்ஸ்அப்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், இந்த ஏஐ எல்லாம் வந்து உள்ள இன்டர்ப்ட் ஆயிருக்கு. அதுதான் வந்து 2.5 சொல்றாங்க. அண்ட் லாஸ்ட் தான் வந்து ஸ்டேஜ் 6 வெப் 4.0 2020ல இருந்து 2030 வரைக்கும், ஆல்சோ கால்ட் அஸ் வெப் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா ஸ்டில்னா டெவலப்பிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. இன்ன வரைக்குமே வந்து தியரட்டிக்கல் பேசிஸ்ல போகுது. ப்ராக்டிக்கலா இது வந்து இன்ன வரைக்குமே வந்து டெவலப் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல கண்டிப்பா வரும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க வந்து இப்ப இந்த விஷயத்த டிக்கெட்டை புக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும்னா ஏஐ வந்து ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணிட்டு மத்த விஷயத்த போய் செக் பண்ணும், மத்த அப்ளிகேஷன்ல போய் செக் பண்ணும், எது கரெக்ட் எது தப்பு, எந்த ரேட் கம்மியா இருக்கு, எது ரேட் அதிகமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் டிக்கெட்டை புக் பண்ணும். கேலண்டர்ல நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சொல்றதுதான் வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் தான் அச்சீவ் பண்ணும். அதுதான் வெப் 4.0 அப்படின்னு சொல்றது. இதுதான் வந்து இந்த எல்லாத்தோட ஸ்டேஜ் 6 வரைக்கும் இருக்கிற எவாலுவேஷன். அண்ட் தென் அதர் டாபிக் என்னன்னா
சேலஞ்ச் டைம். என்ன சேலஞ்ச் டைம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் அண்ட் டபிள்யூ சேம். இன்டர்நெட்டும் வேர்ல்ட் வைட் வெப்பும் சேமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இஃப் நோ அப்படின்ற பட்சத்துல என்னையும் கமெண்ட் பண்ண சொல்லி கேளுங்க, நான் பண்றேன். இல்லைன்னா கூகுள் ஆர் சாட்ஜிபிடில செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. Thank you for watching the video. Keep learning, keep growing.